Hi students, I am Thamizharan here. நம்ம இன்னைக்கு 12th standard physicsல current electricity second lesson அதுல drift velocity அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? சரி. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோ. கண்டக்டர் made up of atom. அதுல அந்த கண்டக்டருடைய ஆட்டத்துல outer most orbitல இருக்கக்கூடிய incompleted orbitல இருக்கக்கூடிய electron loosely bounded with the atom. இல்லையா? அந்த electron வந்து நம்ம கண்டக்டருடைய ஆட்டத்தை விட்டு வெளியில வந்து என்ன செய்யும்? ரேண்டமா மூவ் ஆகுது. இந்த மாதிரி ரேண்டமா மூவ் ஆகுது. இப்போ இந்த ரேண்டமா மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் எலக்ட்ரிக் கரண்ட்டை கான்ஸ்டிடியூட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணாது. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணல. ஸோ அப்போ ரூம் டெம்பரேச்சரில் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக மூவ் ஆகுது இந்த கண்டக்டர் ஃபுல்லாக. இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை கான்ஸ்டிடியூட் பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இங்கே சார்ஜ் கேரியர்ஸ் என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமாக மூவ் ஆகும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பாசிட்டிவ் அயான்ஸோட மோதுது. சரியா? அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய மோஷன் எப்படி இருக்கும்? ரேண்டமாக இருக்கும். சரி, இப்போது நம்ம இந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஆவரேஜ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ராவலிங் இன் எனி டைரக்ஷன் வில் பி ஈக்குவல் டு the number of electrons traveling in the opposite direction. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கலாம். அந்த பர்டிகுலர் டயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர்டிகுலர் டயத்தில் நம்ம எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறோம். அதே இன்டர்வல் ஆஃப் டயத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்குறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 0. நெட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 0 கிடைக்கும். அப்போ நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கண்டக்டர். இல்லையா? இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போது நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஏவி ரூம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஏவி ரூம் இருக்குது. அதில் இந்த டோர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு லீடரை நிற்க வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் கவுண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நானும் சேர்ந்து உள்ளே போகிறேன். கிளாஸ் முடிஞ்ச பிறகு வந்தாச்சு. அந்த லீடரை பார்த்து கேட்குறேன், எவ்வளோ பேர் உள்ளே போனாங்க? உங்களையும் சேர்த்து 50 பேர் உள்ளே போனாங்க சார். சரி, கிளாஸ் முடிஞ்ச பிறகு 50 பேர் வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு நெட் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தா எவ்வளவு பேர் டோட்டலாக உள்ளே போனாங்கன்னு பார்த்தா உள்ளே எட்டி பார்த்தா என்ன இருக்கும்? யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நெட் ஃப்ளோ வந்து 0. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவை கன்சிடர் பண்ணு. இது கிராஸ் செக்ஷன் ஏரியா இல்லையா? ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். சரியா? இப்போது அது வழியாக ஒரு பர்டிகுலர் டைம் உங்களுக்கு கரண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? I = Q/T. இப்போ இந்த இடத்துல Q ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் T டைம் இல்லையா? இப்போ நான் T அப்படிங்கிற ஒரு டயத்தில் இந்த பக்கம் எவ்வளவு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 1 lakh எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிருக்குன்னு வச்சுப்போம். அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வழியே பாஸ் ஆகி 1 lakh ஆட்டம் எலக்ட்ரான்ஸ் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஃப்ளோ ஆகிருக்கு எலக்ட்ரான்ஸ். ஸோ அதே இன்டர்வல் ஆஃப் டயத்தில் 1 lakh எலக்ட்ரான்ஸ் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அந்த அதே கிராஸ் செக்ஷன் ஏரியா வழியாக ஃப்ளோ ஆகிருக்கு. அப்போ நெட்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு சொன்னால் 0. அப்போ நெட்டு சார்ஜ் ஃப்ளோ வந்து எவ்வளோன்னு சொன்னால் 0. அப்போ நியூமரேட்டர் 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு கரண்ட் = 0. புரிஞ்சிக்க முடியுதா? சரி, அப்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது? கரண்ட் கான்ஸ்டியூட் பண்ணாது அந்த எலக்ட்ரான்ஸ். சரி, எப்போ நமக்கு வந்து இந்த ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எலக்ட்ரிக் கரண்ட்டை கான்ஸ்டியூட் பண்ணோம் அப்படி சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வேணும். அதாவது இந்த எண்டை கொண்டு போய் பாசிட்டிவோடையும் இந்த எண்டை கொண்டு வந்து நெகட்டிவோடையும் கனெக்ட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு எண்டுக்கும் இடையில் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்போ என்னவாகும் அப்படி சொன்னால் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அந்த டைரக்ஷனில் இங்கே கண்டக்டருக்குள்ளே லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த எலக்ட்ரான் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் எவ்வளோது? இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது F vector is equal to -E into capital E vector. சரியா? ஓகே, அவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அந்த எலக்ட்ரான் மேலே. அதனால் அந்த எலக்ட்ரான் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ட்ரிஃப்ட் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது நமக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணாதான் அந்த எலக்ட்ரான் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ்னால அந்த எலக்ட்ரான் 6 பாத்தில்
மூவ் ஆகுது. அப்போ இங்கேருந்து வர வர நமக்கு இப்படி 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 மோதுது, அந்த அயான்ஸோட மோதி நமக்கு இப்படி மூவ் ஆனால் கூட வர 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 அது என்ன ஆகுது, கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி அது என்ன செய்யுது, ட்ரிஃப்ட் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ டிஃபைன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த டெஃபினேஷன் எழுதணும். The drift velocity is the average velocity acquired by the electrons inside the conductor when it is subjected to an electric field. இதுதான் டெஃபினேஷன். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது எலக்ட்ரான் அக்வயர் பண்ணக்கூடிய ஆவரேஜ் வெலாசிட்டி. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இதுதான் டெஃபினேஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல நான் வெறும் ஃபியூ அயான்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். பாசிட்டிவ் அயான்ஸ், அதாவது ஆட்டம், அதில் எலக்ட்ரான் போன பிறகு மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம பாசிட்டிவ் அயான்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அது ரெஸ்ட்டில் இருக்காது, கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும், அந்த ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் டியூ டு டெம்பரேச்சர், அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் உள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே கவுனிங் இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் அப்படியே கொலாய்ட் ஆகுது. சரியா? இப்படி கொலாய்ட் ஆகுது இல்லையா, கண்டினியூஸாக சிக்ஸாக் பாத்தில் மூவ் ஆகுது. இப்போது இங்கே இந்த கொல்யூஷனுக்கும் இந்த கொல்யூஷனுக்கு இடையில் அது எடுத்துக்கூடிய டைம் டேக்கன் τ1. இந்த கொல்யூஷனுக்கும் இந்த கொல்யூஷனுக்கு இடையில் அது எடுத்துக்கூடிய டைம் τ2. அதே மாதிரி τ3, τ4, τ5, τ6. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதை தான் மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்கிறோம், அதை τ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது the average time between successive collision is called the mean free time is denoted by tau. ஓகேவா? இதுதான் டெஃபினேஷன் ஃபார் த மீன் ஃப்ரீ டைம். இதை ஆவரேஜ் டைம், மீன் டைம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம், மொபிலிட்டிக்கு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். டிரைவ் பண்ண போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் அக்வயர் பண்ணுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால ஒரு ஆக்சிலரேட் ஆகுது. அந்த ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணலாம். அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த எலக்ட்ரானுக்கான ஃபார்முலா இது. சரியா? நியூட்டன்ஸ்னுடைய செகண்ட் லாவ்லேருந்து எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டர். ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கப்பா. இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ ஏ வேணும், அதனால் எம் இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பண்ணியாச்சு. அப்போ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்மால் இ கேபிட்டல் இ வெக்டர் டிவைடட் பை எம். இப்போ இதில் நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வேணும் இல்லையா? உங்களுக்கு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி பை டைம், அதுதான் ஆக்சிலரேஷன். இப்போ நமக்கு தேவையானது என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ இதை கொஞ்சோண்டு ஆல்ட்ரு பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ விடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் இன்ட்டு டவ். இந்த ஏ வெக்டரை எடுத்துட்டு அதனுடைய ஈக்குவலன் டேர்மை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணுங்க பார்க்கலாம். நமக்கு புக்கில் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் கிடச்சிரும். விடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ டவ் கேபிட்டல் இ வெக்டர் டிவைடட் பை எம். இது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், டவ் மீன் டைம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கேபிட்டல் இ, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். சரியா? ஓகே, இப்போ இதில் இந்த டேர்மை மூணையும் எடுத்துட்டு நம்ம மியூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இ டவ் பை எம் எடுத்துட்டு மியூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த மியூ அப்படிங்கிறது தான் மொபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். சரியா? இதுதான் ஈக்குவேஷன், இதுதான் ரிலேஷன் பிட்வீன் த விடி அண்ட் இ. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மொபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேஷன். அது ரெண்டுக்கும் ரிலேஷன். சரி, இப்போது மொபிலிட்டியை டிஃபைன் பண்ணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மியூவை வச்சுக்கிட்டு இ எந்த சைடு அனுப்புகிறேன். அப்போது மியூஸ் ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ் எடுக்கிறேன், மாடுலஸ் விடி வெக்டர் பை மாடுலஸ் இ வெக்டர். இப்போ நான் இதை மியூவை டிஃபைன் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? இந்த இயை யூனிட்டியாக கன்சிடர் பண்ணணும். அப்போ அதை யூனிட்டியாக கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படி சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒன்றுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ மியூஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் விடி வெக்டர்னு கிடைக்கும். சரியா? அப்போ மியூஸ் ஈக்குவல் டு விடி, அதுதான் டெஃபினேஷன். இங்கே பாருங்கள், த மொபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த magnitude of the drift velocity per unit electric field. சரியா? டெஃபினேஷன் புரியுதா?
ஓகே, இப்போ இதனுடைய யூனிட் நம்ம டிரைவ் பண்ணலாம். இப்போ மியூக்கு யூனிட் வேணும் அப்படி சொன்னால் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் யூனிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது வெலாசிட்டிக்கு யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் வந்து வோல்ட் பை மீட்டர். அப்போ மீட்டர் மேலே வந்துடுச்சுன்னு சொன்னால் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை வோல்ட் இன்ட்டு செகண்ட். இதுதான் மொபிலிட்டினுடைய யூனிட். ஓகேவா? இப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியாச்சு, மொபிலிட்டிக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். ஓகே, தரவாக இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல் பிரைம் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.